மாமியாரை கொல்ல மருத்துவரிடம் மாத்திரை கேட்ட மருமகள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இன்ஸ்டாகிராம் மூலம் கோரிக்கை வைத்த பெண் மீது மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் போலீஸ் நடவடிக்கை பாய்ந்ததன் பின்னணிதான் என்ன? மாமியாரை கொல்ல மருத்துவரிடம் மாத்திரை பரிந்துரைக்கும்படி கேட்ட மருமகள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பெண்ணை கைது செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள சஞ்சய் நகரில் வசிப்பவர் சுனில்குமார் ஹெப்பி. மருத்துவரான இவர் சமூக ஆர்வலரும் கூட. அவருக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வந்தது. அதில் மருத்துவ உதவி தேவை என ஒரு பெண் குறிப்பிட்டிருந்தார். எனவே மருத்துவர் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டபோது அவர் கேட்ட உதவியால் விரக்தியின் உச்சத்திற்கே சென்றார் மருத்துவர். தமக்கு தொல்லை தரும் மாமியாரை கொல்ல மாத்திரை பரிந்துரைக்கும்படி கேட்டதே இதற்கு காரணம். தமது தொழில் உயிர்களை காப்பதுதான், மனிதர்களை கொல்வது அல்ல என பதில் அளித்ததாக பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் சுனில்குமார் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு தனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. மறுமுனையில் இருப்பவர் ஹாய் என்றார். நான் பதிலளித்தேன். யார் என்று நான் கேட்டபோது கன்னடத்தில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். அதனால் நான் கன்னடத்தில் ஒரு செய்தியை அனுப்பினேன். அந்த நபர் தன்னை சஹானா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். பெங்களூருவில் வசிப்பதாக கூறினார். என்ன உதவி தேவை என்று நான் விசாரித்த போது அவள் என்னிடம் நம்பிக்கையுடன் சொல்ல விரும்புவதாக தெரிவித்தார். அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை அறிய காத்திருந்த போது தனது மாமியாரை கொல்ல 2 மாத்திரைகளை பரிந்துரைக்கச் சொன்னதாக மருத்துவர் கூறினார். மருத்துவர்களாகிய எங்களது கடமை உயிர்களை காப்பாற்றுவதுதான், அவர்களை கொல்வது அல்ல என்பதை நான் விளக்கினேன். சமூக ஊடகங்களில் இருந்து எனது தொலைபேசி எண்ணை பெற்று அதனை தவறாக பயன்படுத்துவது தவறு என்றும் நான் சுட்டிக்காட்டினேன் என்றும் மருத்துவர் மேலும் தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்டவர் டேப்லெட்டுகளின் பெயர்களுக்கு வெறுமனே செய்தி அனுப்புமாறு என்னிடம் கெஞ்சினார். நான் அதிர்ச்சி அடைந்து அவரது கோரிக்கையை புறக்கணித்தேன். இருப்பினும் சஹானா தொடர்ந்து பலமுறை செய்திகளை அனுப்பி வந்தார். இதனால் கலக்கமடைந்த நான் அன்று மதியம் சஞ்சய் நகர் காவல் நிலையத்தில் அணுகி அவர் மீது புகார் அளித்தேன் என்றும் விளக்கம் அளித்தார். தமது புகாரின் பேரில் விரைவான நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மருத்துவர் சுனில்குமார் தெரிவித்தார். நான் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளேன். ஊழலுக்கு எதிராக நான் முயற்சிகளை மேற்கொள்ளும் போதெல்லாம் எனக்கு எதிர்ப்புகள் எழுகின்றன. இது என்னை சிக்க வைக்கும் முயற்சியாக இருக்கலாம் என்று நான் கவலைப்படுவதாகவும் அவர் கூறினார். மருத்துவர் சுனில்குமார் ஹெப்பி உடல்நலம் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுபவர். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் விஜயபுராவிலிருந்து வேட்பாளராகவும் போட்டியிட்டவர். அவரது புகார் குறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, புகாருக்கு உள்ளான பெண் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினர். அந்த பெண்ணின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருப்பதால் மாற்று வழியில் அவரை தேடி வருவதாகவும் போலீசார் கூறினர். தமக்கு தொல்லை கொடுத்து வரும் மாமியாரை தீர்த்து கட்ட மருத்துவரிடமே மாத்திரைகள் பரிந்துரைக்கும்படி கேட்ட பெண் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வரும் விவகாரம் பேசுபொருளாகி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.